மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாந்தவம் செய்திட வேண்டுமம்மா. அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். அவங்க இன்னைக்கு விமன்ஸ் டே, உலக மகளிர் தினம், இன்டர்நேஷனல் விமன்ஸ் டே. இன்னைக்கு நம்ம இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக மகளிரை பற்றி தான் பேச போகிறேன். நம்ம ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக பேசிக்கிறோம். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்றேன். அதாவது இதுக்கு முன்னாடி காலத்துல கொஞ்சம் முன்னாடி இருந்ததை விட இப்ப நம்ம நல்லாவே முன்னேறி இருக்கோம். அது கண்டிப்பா ஆண்கள் சப்போர்ட் இல்லாம நம்ம இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியாது. சுடுகாட்டுல பொணத்தை எரிக்கிற வேலையிலிருந்து மேல ஸ்பேஸ்ல இருக்கிற வரைக்கும் எல்லா செக்ஷன்லயுமே நம்ம லேடிஸ், மகளிர் வந்துட்டாங்க. அது ஆண்கள் மட்டும் காரணம் கிடையாது, பெண்களுக்கு அவ்வளவு திறமை இருந்ததுனால மட்டும்தான் அதை சாதிக்க முடியும். இதுல இவங்களால செய்ய முடியும்னா ஒவ்வொரு பெண்ணாலையுமே செய்ய முடியும். அவங்களுக்கு அவங்க குடும்பம் அவங்களுக்கு உதவி செஞ்சிருக்குது. அதனால அவங்க அந்த நிலைமைக்கு போயிருக்கிறாங்க, அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிருக்கிறாங்க. நிறைய பேருக்கு திறமை இல்லாம இல்லை, அவங்களுக்கு தெரியாம இல்லை, அவங்களால முடியாம இல்லை, அவங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்காதனால அவங்க வீட்டில் இருக்கிறாங்க. இவ்வளவுதான் வித்தியாசம். இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் சாதிக்காத துறையே இல்லை. எல்லா துறைகள்லையுமே பெண்கள் அவங்களோட சாதனையை காமிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க இந்த நிலைக்கு வந்ததுக்கு கண்டிப்பாக அவங்களை சார்ந்த ஆண்கள் கண்டிப்பாக துணை இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி துணை இருந்த ஒவ்வொரு ஆண்களுக்கும் நான் தலை வணங்குகிறேன். அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படிங்கிற கீட்ட காலம் போய் இப்போ எல்லாருமே நல்லா படிக்கிறாங்க, எல்லாருமே நல்லா படிக்க வைக்கிறாங்க. ஓரளவு ஸ்கூல் அது முடிக்கிற அளவுக்கு அது இப்போ இருக்குது. நல்லா பெண்கள் நல்லா படிக்க வைக்கிறாங்க. ஸோ அது ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயம்தான். எல்லா இடத்துலையும் எல்லா துறையிலையுமே பெண்கள் இருக்கிறாங்க. அதுக்கு நம்ம படிக்க வைக்கிறது தான், அந்த கல்வி தான் காரணம். ஸோ அந்த கல்வி இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ நல்லா நிறையவே கிடைக்குது. அது ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம். அந்த பெண்கள் படிக்க வைக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த பெண்கள் படிச்சுட்டு அந்த ரிசல்ட்டையும் காமிக்கிறாங்க. அது நம்ம ஒவ்வொரு வருஷமும் 10th ரிசல்ட் 12th ரிசல்ட்லேயே நம்ம பார்த்தோம்னா தெரியும். ஆண்கள் சதவீதத்தை விட பெண்கள் சதவிகிதம் தான் அதிகமாக இருக்கும். ஆக்சுவலி சொல்ல போனால் இந்த ஒரு விஷயத்துல தான் நம்ம எப்போதுமே அதிகமாகவே இருப்போம். அந்த 10th ரிசல்ட் 12th ரிசல்ட்லாம் நம்மளோட பெர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும். அப்புறம் போக 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 நம்மளோட நிலைமை என்னன்னு நிறைய பேருக்கு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிசுக்கொலை, பெண் சிசுக்கொலை, அதுவும் இப்போ ஓரளவு நல்லாவே கம்மியாயிருக்கு. முன்னாடி பெண் குழந்தைகளை கருவிலே கொலை பண்ண காலம் அது இப்போ நல்லாவே குறைஞ்சிருக்குது. முன்னாடிக்கு விட இப்போ நல்லா குறைஞ்சிருக்குது. அதுவும் ஒரு பாசிட்டிவான விஷயம். அப்புறம் வரதட்சணை கொடுமை, அதுவும் முன்னாடி இருந்ததுக்கு இப்போ ஓகேவா தான் இருக்குது, அதுவும் குறைஞ்சிருக்குது. ஸோ இதெல்லாம் ஆண்கள் கண்டிப்பாக ஆண்களோட பங்கு கண்டிப்பாக இருக்குது. இதெல்லாம் நல்ல நல்ல விதமான பாசிட்டிவான விஷயம்தான். இந்த விஷயத்தெல்லாம் வச்சு நாம மகளிர் தினம் சந்தோஷமா கொண்டாட முடியும், இல்லை கொண்டாடுற மாதிரி தான் நம்ம சமுதாயம் இருக்கு அப்படின்னு கேட்டா இல்லை, அது அப்படி சொல்ல முடியாது. நம்ம முன்னாடிக்கு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, அவ்வளவுதான். இன்னும் முழுசா அப்படிலாம் யோசிக்க முடியாத அளவுக்குலாம் இல்லை நம்மளோட சமுதாயம். இன்னும் பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய பெண்கள் வேலைக்கு போறாங்க. முன்னாடி வேலைக்கு போகிறது தப்பு அப்படின்னு சொல்லி வச்சிருந்த காலம் போய் இப்போ ஆண்களுக்கே தெரியுது. இன்றைய காலகட்டத்தில் ஒருத்தரோட சம்பாத்தியத்தில் கண்டிப்பாக இப்போ உள்ள விலைவாசியில் குடும்பம் நடத்த முடியாது. ஒரு மீடியமான குடும்பம் நடத்துறதுக்கு 2 பேரும் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற தாட் நிறைய ஆண்கள் மனசில் வந்திருக்கு. ஸோ அதனால பெண்களை வேலைக்கு அனுப்புகிறாங்க. அது ஒரு பாசிட்டிவான விஷயம். இன்னும் சில வீட்டில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு நல்லாவே நல்லாவே உதவி செய்கிறாங்க. ஆண்கள் வேலைக்கு போகிற பெண்களுக்கு நல்லாவே உதவி செய்கிறாங்க. ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நம்ம 2 பேர் ஜாப்க்கு போகிறோம், நம்ம 2 பேர் அவங்களோட 2 பேர் சேலரியை நல்லா
பக்காவாக பிளான் பண்ணி 2 பேரும் ஈக்குவலாக வீட்டில் உள்ள வேலைங்களையும் ஷேர் பண்ணி அந்த மாதிரி நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மெச்சூரிட்டியாக நல்ல அப்படியும் குடும்பம் நடத்துகிறாங்க. ஸோ அதுவும் ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம்தான். இது வந்து எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் கிடைச்சாதான் வந்து ஒரு பெண் சுதந்திரம் முழுமையாக கிடைச்சதா அர்த்தம். இப்படி அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சில இடத்துல இப்படி இருக்கிறதுனால அது வந்து பாராட்ட வேண்டிய விஷயம். முன்னாடிக்கு இப்போ நம்ம நல்லா முன்னேறி இருக்கோம். இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. இதெல்லாம் மாற்றங்கள் வந்திருக்கு, அவ்வளோதான். இது வந்து ஒரு பாராட்டப்பட வேண்டிய விஷயம்தான். அதை விட்டுட்டு நம்ம முழுசாக நம்ம வந்து பெண்களை வந்து சரிசமமாக நடத்த ஆரம்பிச்சிட்டோம், பெண்களுக்கு உண்டான எல்லா தேவைகளையும் நிறைவேற்றிட்டோம், பெண்கள் வந்து எல்லாமே செய்கிறாங்க எல்லாமே அப்படின்னு கேட்டால் அது அப்படி இன்னும் மாறலை. அதாவது என்ன மாதிரி இப்போ வந்து இந்த பெண்கள் வேலைக்கு போகிறது, பெண்கள் படிக்கிறது அதெல்லாம் வந்து ஓரளவு சிட்டி சைடில் தான் ஓகேவா இருக்கு. இன்னும் வில்லேஜ்ல பாத்தீங்கன்னா பெண்களை வந்து திருமணம் செஞ்சு கொடுத்துடணும், அந்த வீட்டுல வந்து அந்த குடும்ப மானம் வந்து அந்த பெண்ணோட திருமணத்துலதான் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடு வச்சிருக்கிறாங்க. அதனால வந்து அந்த பெண்ணை வந்து திருமணம் பண்ணி கொடுத்துட்டா அந்த குடும்பத்தோட மானம் சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவளோட படிப்பை, அவளோட கனவுகள், அவளோட எதிர்காலத்தை, லட்சியம் எல்லாத்தையுமே குழி தோண்டி புதைச்சிட்டு அவளை வந்து திருமணம் பண்ணி வச்சிடுறாங்க. அந்த திருமணம் பண்ணி அந்த சில குழந்தைங்களெல்லாம் வந்து திருமணத்துக்காகவே அவங்க குடும்ப மானத்துல அந்த பொண்ணுக்கு மட்டும்தான் பங்கு இருக்குங்கிற மாதிரியே ட்ரீட் பண்ணுவாங்க. என்னைக்கு நம்ம முழுசா சுதந்திரம் அடைஞ்சிருக்கோம் அப்படின்னா நமக்கு தேவையானதை இப்போ நம்ம சில இடத்துல நமக்கு தேவையானதை கேட்க கூட முடியாது, அதுவே நம்மளுக்கு இன்னும் கிடைக்கவே இல்லை. ஆனா முழுமையான சுதந்திரம் எப்போ கிடைச்சிருக்கு அப்படின்னா ஒரு பெண் தனக்கு வேணாங்கிறத தைரியமா நோ மீன்ஸ் நோ அப்படின்னு எப்ப சொல்றாலோ அப்பதான் முழுமையான சுதந்திரம் பெண்களுக்கு கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். ஒரு குடும்பம்னா ஆண் பெண் எல்லாருமே இருப்பாங்க. ஆனா ஒரு குடும்பத்தோட மானம் மரியாதை அப்படிங்கிற ஒரு பெரிய பாரத்தை வந்து ஒரு பெண்ணோட தலையில சுமத்தி அதை மட்டும்தான் அவ சுமந்துட்டே இருக்கணும். அதுக்காக அவ வந்து எதெல்லாம் இழக்கணும் அப்படின்னா அவளோட கனவு, எதிர்காலம், லட்சியம், ஆசை எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டு தன்னோட குடும்பத்துக்காக வந்து அவ வந்து அந்த மான மரியாதை அப்படிங்கிறத மட்டும் காலம் முழுக்க சுமந்துட்டே இருக்கணும். ஒரு குடும்பத்துல வந்து 2 பேர் தானே இருக்கிறாங்க, ஆண் பெண் 2 பேரும் இருக்கிறாங்களா, அப்ப வந்து அது 2 பேருக்கு தானே பொறுப்பானா? அப்படி கிடையாது. இப்படிதான் நம்ம சமூகம் வந்து இந்த மாதிரி சொல்லிதான் பெண்களை வந்து இப்படி அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. ஒரு பெண் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்ல இருக்கட்டுமே, ஒரு ஐடி துறையில வேலைக்கு போறோம், இந்த மாதிரி பொண்ணுங்கெல்லாம் கொஞ்சம் தைரியமா இருக்கணும். ஒரு ஸ்போர்ட்ஸ்னா அவங்க வந்து ஸ்போர்ட்ஸ்க்குன்னு ஒரு ட்ரெஸ் போடணும், அவங்க கிட்ட கொஞ்சம் ஒரு போல்ட்னஸ் இருக்கும். இந்த மாதிரிலாம் ஒரு பெண் இப்போ வந்து சிட்டி சைடு பார்த்தீங்கன்னா அது வேற. இப்போ வந்து ஆண் பெண் யாராவது ஒரு குழந்தைங்க தான் வச்சுருக்காங்க, பெண் குழந்தைங்க வச்சுருக்காங்க. சிட்டி சைடில் இருக்கிறவங்களுக்கு நல்ல மெச்சூரிட்டியாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏன் பொண்ணு இப்படிதான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வளர்த்துக்கிறாங்க. அதனால அங்கே சிட்டி சைடில் வந்து இது வந்து சிட்டி சைடில் வந்து அவங்க இந்த மாதிரி பார்த்து வளர்க்குறதுனால அவங்களுக்கு வந்து தேவையானதெல்லாம் கிடைச்சிருது. அவங்க பேரண்ட்டுமே வந்து மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்க அதெல்லாம் காதில் வாங்கிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிற பேரண்ட்டு தான் வந்து தன்னோட பெண் குழந்தைய வந்து நல்ல ஒரு எதிர்காலத்துக்காக தன்னோட பொண்ணோட வந்து கனவை, லட்சியத்தெல்லாம் நிறைவேற்ற முடியும். இது நம்ம வில்லேஜ் சைட்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது கனவுங்கிறது பெண்ணுக்கு வந்து சிட்டி சைடு, வில்லேஜ் சைடு அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஆசை, கனவு, எதிர்காலம், லட்சியம் எல்லாமே இருக்கும். ஆனா வந்து அந்த பொண்ணு அவ இருக்கிற இடத்த பொறுத்து, இப்போ வந்து ஒரு வில்லேஜ்ல வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து நல்ல திறமை இருக்குன்னா அவ அந்த திறமைலாம் வந்து யாருக்கும் தெரியறதே இல்லை. அவளை வந்து அப்படியே அதான் சொன்னேன்ல, அந்த மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டு அந்த குடும்பத்தோட அந்த பாரம் குறைஞ்சிடும். அவங்களோட அதுதான் அவங்களுக்கு அந்த பொண்ணை வச்சுட்டு இருக்கதான் பெரிய விஷயம். அவ்வளோ அந்த 18 வயசு வந்தோடனே அவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தோன்னே படா கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டு நம்ம அப்பாடா ரிலாக்ஸ்ட் ஆகிடணும். ஆனால் அந்த பொண்ணை வந்து அதுக்காண்டிதான் அவளை இந்த உலகத்துல பிறந்திருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறதே கிடையாது. அவளுக்கு வந்து நிறைய திறமைகள் இருக்கும், ஆனா அது வெளியில வராமலே அப்படியே அழிஞ்சு போயிடுது. இப்படிதான் பல பெண்களோட கனவுகள், லட்சியம், ஆசை எல்லாமே அழிஞ்சு போயிடுது. கொஞ்சம் ஊர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஸ்போர்ட்ஸ்ல இருக்கட்டுமே, அப்போ வந்து
அந்த பொண்ணு வந்து ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ்லாம் போட்டால் என்ன உன் பொண்ணு இப்படிலாம் விளக்குற அப்படி இப்படின்னு பக்கத்தில் யாராவது நல்லா உசுப்பேத்தி விடுவாங்க. உடனே வந்து இவங்க வந்து அப்படியே பயந்துக்குவாங்க, 4 பேர் 4 விதமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 4 பேர் 4 விதமாக பேசுறதுக்காக மட்டும்தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க ஃபேமிலியில் உள்ள அவங்க வீட்டில் உள்ள பிள்ளைங்களெல்லாம் நல்லா தான் பார்த்துக்கிறாங்க. அது இவங்களுக்கு தெரியறதில்ல. உசுப்பேத்தி விடுறப்போ இவங்க வந்து ஏன் பிள்ளைய பற்றி எனக்கு தெரியும், நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பெற்றவங்களும் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னால், இந்த நம்மக்கிட்ட வந்து உசுப்பேத்தி விடுவாங்கல்ல அவங்களுக்கு வந்து அவங்க வந்து அதை ஒரு தடவை அப்படி நம்ம சொல்லிட்டோம்னா திரும்ப அவங்க கிட்ட வந்து நம்ம கிட்ட வந்து இப்படி பேச மாட்டாங்க. இப்படி 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. சொந்தக்காரங்க அப்படி பேசுவாங்க, அவங்க இப்படி பேசுவாங்கன்னு யோசிச்சு பார்த்து எத்தனை பேரோட வாழ்க்கை வந்து ஒண்ணும் இல்லாம ஆயிருக்கு. ஆனா அவங்களா வந்து அந்த அந்த பொண்ணுங்களோட வாழ்க்கையை வாழ போறாங்க. பின்னாடி வந்து அவங்களோட குடும்பத்துல வந்து அவங்களுக்கு ஒரு பண பிரச்சனை வரும்போது அந்த 4 பேர் 4 விதமா பேசினவங்களும் வரமாட்டாங்க. தன்னோட குடும்ப மானத்துக்காண்டி நம்ம குடும்பமே வந்து நம்மளை வந்து கல்யாணம் முடிச்சு வச்சிருப்பாங்கல்ல அவங்களும் கூட வந்து சப்போர்ட்டுக்கு நிக்க மாட்டாங்க. ஆனா உண்மையிலே ஒரு பெண்ணை பெற்றவங்க என்ன செய்யணும்னு சொன்னா, இப்போ வந்து ஓரளவு வந்து படிக்க வச்சிடுறாங்க, படிக்க வச்சுட்டு மேரேஜ் பண்ணி கொடுத்துடணும். அந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு. அந்த பெண் வந்து அவளுக்கு தேவையான பொருளை அவளே வாங்கிக்கணும், அவளோட சம்பாத்தியத்துல வாங்கிக்கணும் அப்படின்னு தான் ஒரு பெத்தவங்க வந்து சொல்லி கொடுத்து வளர்க்கணும். நல்ல தைரியமா பொறுப்பா இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்க்கணும். தனக்கு தேவையான பொருளை வாங்கவும் முடியாம எத்தனை பெண்கள் வந்து கணவர் தான் நல்லா தான் பார்த்துக்குவாங்க, எல்லாமே செய்வாங்க, சந்தோஷமா தான் செய்வாங்க. ஆனா வந்து அதுல கிடைக்குதுங்க உண்மையான சந்தோஷம். தன்னோட சம்பாத்தியத்துல அவ ஒரு பொருள் வாங்குவா பாருங்க, அப்ப கிடைக்கும் அவளுக்கு உண்மையான சந்தோஷம். அதை எத்தனை பெத்தவங்க கொடுக்குறீங்க, நீங்க எத்தனை கணவன்மார்கள் கொடுக்குறீங்க? நான் வந்து என் ஒய்ஃபை வந்து நல்லா வச்சிருக்கேன், நான் அப்படி பாத்துக்கிறேன் இப்படி பாத்துக்கிறேன், அவ கேட்டதெல்லாம் நான் செய்வேன், அவ கேட்டதெல்லாம் வாங்கி தருவேன், என் கார்டே அவகிட்டதான் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நிறைய கணவன்மார்கள்லாம் சொல்றீங்க. சபாஷ், பாராட்டப்பட வேண்டிய விஷயம்தான். ஆனா உங்களோட கார்டை அவ ஸ்வைப் பண்ணும்போது கண்டிப்பா இது வாங்கலாமா அப்படின்னு உங்ககிட்ட கேட்காம அவளால வாங்க முடியாது, மனசு வராது அவளுக்கு. அந்த ஃப்ரீடம் அவளுக்கு கிடையாது. அவளுக்கு இருக்கும் அதை விட வந்து என்ன இன்னைக்கு இது என்ன வாங்கின அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் சொல்ல வராது. அப்புறம் நம்ம கிட்ட வந்து மணி கொடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு தான் செலவழிச்சிருப்போம். அப்ப வந்து நம்ம ஒரு சில விஷயங்களை மறந்துருப்போம். என்னாச்சு அப்படின்னு கேட்கும் போது அந்த பதட்டம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து வேலைக்கு போகாத பெண்களோட நிலைமை. வேலைக்கு போற பெண்களோட நிலைமையும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஷேர் பண்ணுவாங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், அது வரைக்கும் அவங்களோட நிலைமையும் அப்படிதான் இருக்குது. நான் நினைச்சுக்கிட்டேன் வேலைக்கு போனா நம்ம நல்லா இருப்போமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அப்படி இல்லை. வேலைக்கு போறவங்க பேங்க் அக்கௌண்ட்ல வந்து பெத்தவங்க வந்து தன்னோட பொண்ணுக்காக கொடுத்துருக்கவங்க எல்லாரோட நிலைமையும் இப்படிதான் இருக்கு. அந்த அளவுக்கு ஆண்களோட டாமினேஷன் இருக்கு. ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நான் உனக்கு என்ன குறை வச்சிருக்கிறேன், நான் உன்னை நல்லா தானே பாத்துக்கிறேன், நீ கேட்டதெல்லாம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த பொண்ணு சந்தோஷமா இருக்காளா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா எல்லா விஷயத்திலயுமே அவங்களோட டாமினேஷன் இருக்கும். நம்ம அந்த சந்தோஷ் சுப்பிரமணியம் படம் பார்த்திருப்பீங்க நிறைய பேர். அதுல வந்து அந்த சந்தோஷ் அவங்க அப்பா வந்து ரொம்ப கேர் பண்றேன்னு பொத்தி வச்சிருப்பாரு இல்லையா, அது நிலைமை தான் வந்து எல்லா மேக்சிமம் ஹவுஸ் ஒய்ஃபோட நிலைமை. ரொம்ப நல்லா வச்சிருக்கேன்னு ஹஸ்பண்ட்லாம் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா வந்து நிறைய ஹவுஸ் ஒய்ஃபோட நிலைமை வந்து இன்னைக்கு அப்படிதான் இருக்கும். அவங்களோட சுதந்திரம் எப்படின்னா, ஒரு சர்க்கிள் வட்டம் போட்டிருப்பாங்க, கயிறு, நீ எவ்வளவு நாள் ஃப்ரீயா இருந்துக்கோ, ஆனா இந்த வட்டத்துக்குள்ள ஃப்ரீயா இருந்துக்கோ அப்படின்னு ஒரு வட்டம் போட்டிருப்பாங்க. அதுக்கு பேரு சுதந்திரம் கிடையாது, இல்லை தானே? உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் அந்த மூவில வந்து கார்த்திக்கும் ரமேஷ் பாபும் அந்த நடிச்ச படம். அதுல வந்து 2 பேரும் திருடிட்டு வந்து கடவுளுக்கு வந்து ஷேர் கொடுப்பாங்க ஒரு ஷீன்ல. அப்போ வந்து கார்த்திக் சொல்வாரு, நான் அந்த காசெல்லாம் உண்டியல் உள்ள காசை தான் திருடுவாங்க, இந்த காசெல்லாம் மேல போடுறேன்,
உனக்கு எவ்வளவு தேவையோ எடுத்துக்கோ, கீழே உள்ள காசெல்லாம் நான் எடுத்துக்கிறேன், அங்க மேல என்ன காசு இருக்கும், அந்த அளவுக்கு தான் பெண்களோட ஃப்ரீடம் இருக்கும். ஆனா கணவன்மார்கள் சொல்லுவாங்க, நான் உனக்கு எல்லா ஃப்ரீடமும் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் நம்ம இந்தியா ஏன் வல்லரசாகாம இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு நம்மளோட பெண்களோட திறமை இன்னும் முழுசா நம்ம கவர்மெண்ட் யூஸ் பண்ணிக்கல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதனாலதான் நம்ம இந்தியா இன்னும் வல்லரசாம இருக்குது. கொஞ்சம் பெண்களோட திறமை தான் யூஸ் ஆகுது. மற்ற பெண்களோட திறமையெல்லாம் அப்படியே மானம் மரியாதை அந்த 2 சொல்லுக்குள்ள அடங்கி அப்படியே அழிஞ்சு போயிடுது. நம்ம ஒட்டுமொத்த பெண்களோட திறமையும் நம்ம வெளிக்கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்ம இந்தியா வல்லரசு ஆயிடும். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொரு துறையிலையும் இருக்கிற பெண்கள் அவ்வளவு சாதாரணமா மேல வந்திருக்க மாட்டாங்க. அவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சுதான் மேல வந்திருப்பாங்க. எத்தனை ஆண்களோட சப்போர்ட் இருந்துச்சோ அத்தனை ஆண்களோட டார்ச்சரும் இருந்திருக்கும். அதெல்லாம் தாண்டி தான் அவங்க மேல வந்திருப்பாங்க. பெண்ணுக்கு ஆண் மட்டும் எதிரி இல்லை, பெண்ணுக்கு பெண்ணே நிறைய இடத்துல எதிரியா இருக்கிறாங்க. ஒரு பொண்ணு ஒரு ஒரு பெரிய போஸ்டிங்க்கு போறா அப்படின்னு சொன்னா அவளோட திறமையால தான் போறா அப்படின்னு சொல்லிட்டு யாரும் பேச மாட்டாங்க. அவளோட கேரக்டரை தான் தப்பா பேசுவாங்க. இப்படிதான் அவ இந்த இடத்துக்கு வந்திருக்கான்னு ஒரு ஆண் சொல்றதை விட 4 பெண் சொல்லுவாங்க. ஒரு பெண்ணுக்கு ஆணை விட பெண்களும் எதிரியா இருக்கிறது நம்ம நாட்டுல என்னைக்கு சரியாகுதோ அன்னைக்குதான் நம்ம எல்லாருமே மகளிர் தினத்தை நல்லா சந்தோஷமா கொண்டாட முடியும். நம்ம பெண்களை ஒரு உடல் ரீதியா தான் பாக்குறோம். அது என்னைக்கு இந்த சமுதாயம் மாத்துதோ அன்னைக்குதான் நம்ம நாடும் முன்னேறும், பெண்கள் சுதந்திரமும் அன்னைக்குதான் முழுசா கிடைச்சதா அர்த்தம். எதுனாலுமே ஒரு குடும்பத்தை பேசணும்னா, ஒரு பெண்ணை பேசணும்னா அவங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அந்த உடைக்கணும் அப்படின்னு சொன்னா அவளோட கேரக்டரை தப்பா பேசுறது. ஒரு பெண்ணோட கேரக்டரை தப்பா பேசுற உரிமையை யாரு மத்தவங்களுக்கு கொடுக்கறது? ஒரு பெண்ணை அந்த வீட்டுல உள்ளவங்க முதல்ல இப்ப ஒரு பெண் குழந்தை அப்படின்னு சொன்னா அந்த வீட்டுல உள்ளவங்க அந்த பெண்ணுக்கு தனக்கு எது நடந்தாலும் சொல்லக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கணும். அப்பதான் அந்த பெண் நம்பிக்கையா வெளியில என்ன நடக்கு, தனக்கு என்ன நடக்குங்கிற ப்ராப்ளத்தை சொல்லுவா. எப்ப பார்த்தாலும் மிரட்டிட்டே இருந்தா, கோவப்பட்டுட்டே இருந்தா அவ தனக்கு நடக்கிற ப்ராப்ளத்தை சொன்னா இன்னும் நம்மளை வெளியே அனுப்ப மாட்டாங்க, நம்மளோட படிப்பு கட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வெளியில நடக்கிற பிரச்சனையெல்லாம் சொல்லாம மறைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய பிரச்சனையில போய் மாட்டிக்கிடுவாங்க. ஸோ முதல்ல வீட்டுல அவங்க முதல்ல நம்ம வீட்டுல ஃப்ரீடம் இருக்கணும். அப்பதான் அதுக்கப்புறம் தான் நம்ம நாட்டுல நம்ம ஃப்ரீடத்தை பத்தி நம்ம பேச முடியும். நம்ம வீட்டுல பையங்களுக்கு ஒரு மாதிரி பெண்களை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்க. 2 பேரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுங்க. பையன் பெண் உடல் அளவுல மட்டும்தான் வேற வேற, மற்றபடி எல்லாருமே சமம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட் பண்ணுங்க. சொல்லி கொடுங்க, புரிய வைங்க. ஸ்கூல்லையும் அதையே சொல்லி கொடுங்க. இப்ப பெண்களுக்கு முன்னாடி பெண்களுக்கு தான் பாதுகாப்பு இல்லாம இருந்துச்சு. இப்ப குழந்தைங்களுக்கு, பெண் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு. நான் 1 மாசம் 60 நாள் 40 நாள் இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் கேட்கும் போது அப்படின்னு நெஞ்சு பதைக்குது. என்ன மாதிரி ஒரு சமுதாயத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இந்த மாதிரி ஒரு மிருகங்கள்லாம் சொல்லக்கூடாது, எப்படி இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி ஆண்கள் மனசுல இருக்கு, வக்ர புத்தி அப்படின்னு புரியல எனக்கு. ஒரு குழந்தைய நம்ம கையில அப்படி தூக்கும் போது எவ்வளவு கேர்ஃபுல்லா தூக்கணும், அது தலை நிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த அளவுக்கு ஒரு குழந்தைய தூக்குவோம். அந்த குழந்தை என்ன பாவம் செஞ்சுது, அந்த குழந்தை எப்படி அப்படி சிதைக்க மனசு வருது. இந்த மாதிரி என்னைக்கு நம்ம நாட்டுல நியூஸ் வரலையோ, நம்ம நியூஸ் பேப்பர்ல பெண் குழந்தைகள் கற்பழிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற நியூஸ், பெண் குழந்தைகள், பெண்கள், வயதான முதிய பெண், இவங்கெல்லாம் கற்பழிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற நியூஸ் என்னைக்கு வரலையோ அன்னைக்குதான் நாம உண்மையிலேயே முழுமையான சுதந்திரம் பெண்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இன்னைக்கு எந்த விஷயத்துல ஈக்குவலா ட்ரீட் பண்றாங்க அப்படின்னா,
ஆண்கள் வந்து எந்த டயத்துக்கு வேலை பார்க்குறாங்களோ அதே அளவுக்கு பெண்களும் வேலை பார்க்குறாங்க. நிறைய பெண்கள் வந்து இப்போ நைட் ஷிஃப்ட்லாம் தர்றாங்க. அந்த பெண் எல்லாரும் ஒவ்வொரு நாளும் வீட்டுக்கு போயிட்டு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றப்போ அவங்க பெத்தவங்களோ கணவரோ அந்த பெண் வந்து சேர்ற வரைக்கும் தைரியமா இருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு பெண் என்னைக்கு வேலைக்கு போயிட்டு எந்த ராத்திரினாலும் தைரியமா பத்திரமா வீட்டுக்கு வந்து சேர்றாலோ அன்னைக்குதான் நாம வந்து மகளிர் தினம் கொண்டாடணும். முழுமையா சுதந்திரம் பெற்றதா அர்த்தம், சந்தோஷமா கொண்டாடலாம். அதே மாதிரி ஒரு பெண் வந்து எங்கேயாவது போயிட்டு லேட்டா வந்தா அவளோட கேரக்டரை தப்பா பேசாத உலகம் என்னைக்கு நம்ம சமுதாயம் வருதோ அன்னைக்குதான் உண்மையான சுதந்திரம் மகளிருக்கு. ஒரு பெண் ஒரு பெரிய பொறுப்புல பதவியில இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கீழே வேலை பார்க்கறதுக்கு அந்த ஆண்கள் வந்து இவ்வளோ வருத்தப்படுறாங்க. அந்த பொண்ணை வந்து அந்த பதவிக்கு வர்றதுக்குள்ள எவ்வளோ டார்ச்சர், எவ்வளோ இடைஞ்சல், எவ்வளவு என்னென்ன இதெல்லாம் தடை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பிரச்சனை பண்றாங்க. அதெல்லாம் தாண்டி தான் அந்த பெண் வந்து அந்த இடத்துக்கு வர முடியுது. இந்த நிலையெல்லாம் மாறணும். எவ்வளவோ இடத்துல வந்து தன்னோட வருமானம் வந்து தன்னோட குடும்பத்துக்கு கண்டிப்பா தேவை அப்படிங்கிற சூழல் நிறைய பெண்கள் வீட்டுல இருக்கு. அவங்க வேலைக்கு போற இடத்துல எத்தனை விதமான அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டி இருக்குது. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாதான் அவங்க அந்த வேலையில தொடர முடியும். இல்லைன்னா மேலதிகாரி வந்து அந்த பெண்ணுக்கு வந்து அவ்வளவு இடைஞ்சல்கள். இதெல்லாம் என்னைக்குதான் மாறப்போதோ தெரியல. என்னைக்கு மாறுதோ அன்னைக்குதான் பெண்களுக்கு உண்மையான சுதந்திரம், விடுதலை எல்லாமே. பெண்ணால இது முடியாது அது முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்து ஆண் தான் வலிமையானவன் அப்படிலாம் சொல்றாங்க, இருக்கட்டும். ஆனா வந்து பிரசவங்கிறது வந்து எவ்வளவு ஒரு கஷ்டமான விஷயம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அதை செய்யறது பெண் தானே. அப்ப அவளை வந்து ஒரு வலிமை இல்லாதவள் எப்படி சொல்ல முடியும்? அவ வந்து அவ்வளவு ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட வேற எப்படி அவ வந்து தன்னை ஸ்ட்ராங்கானவ அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறது? கடவுள் வந்து எல்லா திறமையும் கொடுத்துட்டு தான் செய்தாரு. அந்த வலிமை இல்லாதவள் அப்படின்னு சொல்லி சொல்றது வந்து நம்ம சமுதாயம், ஆண்கள் தான் இப்படி சொல்லி 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 அவளை வந்து வலிமை இல்லாதவளா ஆக்கி வச்சிருக்கிறாங்க. இந்த சமுதாயம் வந்து பெண்களை வந்து அழகு சம்பந்தப்படுத்தியே, அவளோட உடல் சம்பந்தப்படுத்தியே அவளை விமர்சித்து அவளை வந்து அப்படியே ஆக்கிட்டாங்க. அழகுனா வெளி தோற்றம் அழகு கிடையாது அப்படின்னு முதல்ல வந்து நம்ம புரிய வைக்கணும். உண்மையான அழகு எது? ஒரு பெண் நல்ல அறிவா இருக்காளா, அதுதான் உண்மையான அழகு. ஆரோக்கியமா இருக்காளா, அவதான் பேர் அழகி அப்படின்னு சொல்லி நம்ம புரிய வைக்கணும். நம்ம வந்து அழகுக்கு கொடுக்குற நம்மளை வந்து இப்படி மாத்திட்டோம். நம்ம அழகுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ட் வேற எதுக்கும் கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அறிவை வளர்த்துக்கணும். நிறைய விஷயங்கள் நாம தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து வெளியில போய் சம்பாதிக்க முடியல அப்படின்னு சோர்வடைஞ்சு வீட்டுல இருக்கிறத விட வீட்டுல இருந்து நம்மளோட அறிவை வந்து நம்ம நல்லா நிறைய வளர்த்துக்கணும். அட்லீஸ்ட் அதையாவது நம்ம செய்யலாம். நம்ம வந்து ஒரு கூகுள்ல போய் நம்ம அழகு சம்மந்தப்பட்ட ட்ரெஸ்ஸு, க்ரீம் இப்படிதான் நம்ம சர்ச் பண்றோம். எத்தனை பேர் நம்ம வந்து புக்கு சர்ச் பண்றோம்? எத்தனை பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இந்த புக்கை படி அப்படின்னு சொல்லி நம்ம ரெஃபர் பண்றோம்? நம்மளோட இதையே தாட்டையும் வந்து நம்ம எல்லாருமே மாத்தணும். நம்ம வந்து ஒருத்தங்களுக்கு கிஃப்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு, நகை, ஜுவல்லரி, லிப்ஸ்டிக் அது இதுன்னு கிஃப்ட் பண்றதை விட ஒரு நல்ல புத்தகம் நம்ம பரிசளிப்போம். ஏன்னா நம்மளுக்கு வந்து இப்ப தேவை வந்து அறிவு தான் தேவை. அதுதான் நம்ம அறிவை, நம்ம அந்த புத்தக அறிவை வந்து நம்ம தொலைச்சாச்சு. நம்ம பாடம் படிக்கும் போது நம்மளோட கவிஞர்கள், இலக்கியங்கள், திருவள்ளுவர் எல்லாமே நம்மளை வந்து எப்படி எப்படி இருக்கணும், எது எது உண்மையிலே அழகு, எது எது அறிவு அப்படின்னு எல்லாம் தெளிவா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம சின்ன வயசுல படிச்சா நம்ம அறிவுல எட்டும் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுல பாடத்துல வச்சிருக்காங்க. ஆனா நாம படிச்ச பாட திட்டம், நம்மளோட கல்வி முறை எப்படி இருக்குன்னா அது 2 மார்க் கொஸ்டினுக்கு பதில் 2 மார்க் வாங்குற அளவுக்கு தான் இருக்குது. அது நம்ம சிந்தனையில வந்து அந்த மாதிரி தான் விதைக்கப்பட்டிருக்கு. இப்ப உள்ள காலகட்டத்துக்கு பெண்ணுக்கு எந்த அளவுக்கு படிப்பு முக்கியமோ அதே அளவுக்கு தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு தற்காப்பு கலையும் முக்கியம். அது வந்து ஸ்கூல்ல இருந்தே அவங்க வந்து கற்றுக் கொடுத்துடணும். ஸ்கூல்ல கட்டாயமாக்கப்படணும். ஒவ்வொரு பெண்ணும் தற்காப்பு கலை தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத கட்டாயமாவே வச்சுக்கணும். இப்போ உள்ள பள்ளிக்கூடங்கள் வந்து படிப்புக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. உடல் ஆரோக்கியத்தை பத்தி கண்டுக்கிறதே கிடையாது. மார்க் அப்படின்னு ஒரு இதை பத்தி போயிட்டு நம்ம அதை இன்னொரு நாள் பேசுவோம். ஆனா வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து எந்த அளவுக்கு கல்வி முக்கியமோ அந்த அளவுக்கு தன்னை
தற்காத்துக்கிறது முக்கியம். ஆண்கள் தான் வந்து தற்காப்பு கலையெல்லாம் கத்து வச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா நமக்கு தான் முக்கியமா தேவை. ஆண்கள்ட்ட இருந்து நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கு கண்டிப்பா தற்காப்பு கலை கண்டிப்பா தேவை. அது கட்டாயமாக்கப்படணும் ஸ்கூல்லையே. பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, தன்னோட பொண்ணு வந்து தன்னோட சொந்த காலை நிக்கிறதுக்கு அவங்களால என்ன செய்யணுமோ அதை செய்யணும். அவங்க 4 பேர் என்ன பேசுவாங்க, அவங்களுக்காண்டி சொந்தத்துக்காண்டி பந்தத்துக்காண்டி எப்பவும் யோசிச்சு தன்னோட பெண் குழந்தையோட வாழ்க்கையை பலியாக்காதீங்க. உங்க பொண்ணை ஒரு நல்லா படிக்க வச்சு அவ காலில் நிக்கிறது தான் உங்களுக்கோட மான மரியாதை. உங்களோட மான மரியாதை அதுலதான் அடங்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கணும். தன்னோட பெண் வந்து 5க்கும் 10க்கும் அடுத்தவங்க கையை எதிர்பார்த்திருக்கிற சூழ்நிலையை நீங்க கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அதுலதான் உங்க மான மரியாதை போகுது. அதுதான் உங்களோட மான மரியாதை போகுது அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கணும். ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் முடிச்சு கொடுக்கறதுனால உங்க மான மரியாதையை நீங்க காப்பாத்திட்டோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது மிகப்பெரிய தவறு. அந்த மென்டாலிட்டில இருந்து நீங்க முதல்ல மாறணும். ஒரு பெண் வந்து ஒரு நல்ல திறமையோட படிச்சுட்டு நல்ல மேரேஜ் பண்ணி கொடுத்தாங்க, புகுந்த வீட்டுக்கு வந்துட்டா அப்படின்னு சொன்னா ஒரு கணவனோட கடமையா என்ன செய்யணும், அவளுக்கு வந்து நல்லா புடவை நகை நட்டு வீடு அது வாங்கி கொடுக்கறது வந்து அவளோட சந்தோஷம் கிடையாது. அவளுக்கு உண்மையில எது பிடிச்சிருக்கு, அவளோட திறமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்க டெவலப் பண்ணி அதை நீங்க வந்து அந்த வழியில அவளை நீங்க வழி நடத்தி கூட்டிட்டு போனீங்கன்னா தான் அவளுக்கு உண்மையான சந்தோஷம். அதுதான் உண்மையான கிஃப்ட். அப்பதான் அவ சந்தோஷமா இருப்பா ஒரு பெண். எத்தனை பெண்கள் சமையல் செய்யறதையே காலம் முழுக்க செஞ்சுட்டு செத்தே போயிடுறாங்க. அவங்களுக்கு எவ்வளோ அதை தாண்டி அவங்களுக்கு வேற எது சில பேருக்கு அது வரவே வராது. அதுதான் அவங்களோட வாழ்க்கையாவே இருக்கும். வேற இதுல வந்து அவங்க நல்ல திறமையா இருப்பாங்க. ஆனா அதெல்லாம் அப்படியே அழிக்கப்பட்டுரும். ஒரு பெண்ணே என்னைக்குமே ஒரு பெண்ணுக்கு எதிரியா இருக்காதீங்க. ஒரு பெண் வந்து ஒரு புகுந்த வீட்டுக்கு வந்துட்டா அப்படின்னு சொன்னா அவளை வந்து உங்க குடும்பத்துல உள்ள சக மனுஷியா நடத்துங்க. ஒரு பெண்ணான ஒரு மாமியார் நாத்தனார் எல்லாருமே நீங்க எல்லாம் ஒரு சக மனுஷியா அந்த குடும்பத்துல உள்ள ஒருத்தியா நடத்துங்க. ஒரு பெண் வந்து எப்படியும் ஒரு பெண் வந்து திருமணமாகி இன்னொரு குடும்பத்துக்கு தான் வரணும். அந்த குடும்பத்துக்கு வந்த உடனே அவளை வந்து ஒரு வேலைக்கரையா அடிமையா ட்ரீட் பண்ணாதீங்க. அந்த பெண் குடும்பத்துல உள்ள இழிவா தாழ்வா பேசாதீங்கன்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னைக்கு ஒரு பெண்ணுக்கு வந்து தன்னோட பிறந்த வீட்டை வந்து இழிவா பேசாம தன்னோட பிறந்த வீட்டுல தனக்கும் தன்னோட பிறந்த வீட்டுக்கு பார்த்துக்கிற பவர் என்னைக்கு இருக்குதோ அன்னைக்குதான் வந்து முழுமையான சுதந்திரம் அடைஞ்சிருக்கோம் நாம அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஒரு வேலைக்கு போற பெண் கூட தன்னோட சம்பளத்தை தான் இஷ்டப்படி செலவழிக்க முடியாது. அதை கூட அவங்க வந்து நீ இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அப்ப எப்படி உண்மையான சுதந்திரம் கிடைச்சிருக்கு, நம்ம எல்லாம் சுதந்திரமா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போயிட்டா நம்ம சுதந்திரம் அடைஞ்சிட்டோம்னு அர்த்தமா? கையில காசு வாங்கிட்டா நம்மளுக்கு கிடைச்சிட்டுன்னு அர்த்தமா? அப்படிலாம் கிடையாது. அதாவது நான் வந்து என் வைஃபை வந்து மகாராணி மாதிரி வச்சிருக்கேன் அப்படின்னு வந்து அந்த புறத்து மகாராணியா வைக்காம உங்க அரியணையில சரி சமானம் எங்களுக்கு கொடுக்கணும். அப்பதான் உண்மையான சுதந்திரம். அப்பதான் நாங்க உண்மையிலே சந்தோஷம் அடைவோம். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உன்னோட பாதுகாப்புக்காக தான் நான் உன்னை வந்து இப்படி பாதுகாத்துக்கிறேன், உனக்கு நல்லது நடக்கணும், உனக்கு எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் உன்னை இப்படி பாதுகாத்து இப்படிலாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையான பாதுகாப்பு என்ன? உள்ள பூட்டி வைக்கிறதுக்கு பேரு உண்மையான பாதுகாப்பு கிடையாது. எது நடந்தாலும் நான் இருக்கேன் அதை சரி பண்ண அப்படின்னு நம்பிக்கை கொடுக்கறது தான் உண்மையான பாதுகாப்பு. இந்த உலகத்துல எல்லாமே அவ்வளவு ஈஸியாலாம் எல்லாரும் எல்லாமே செஞ்சுட்டு போயிட்டு வரல. எல்லா இடத்துலயும் ஆபத்து இருக்கு. எல்லாருமே வந்து ஒரு வெளில போயிட்டு ஒரு பெண் வெளில போயிட்டு வந்தா பிரச்சனை இருக்கதான் செய்யுது. அதுக்குன்னு எல்லாரும் அதை செய்ய விடாம பூட்டியா வச்சுட்டு இருந்தா என்னத்துக்காரது? எத்தனை பேர் வீட்டுல வந்து பேசுறதுக்கு சுதந்திரம் இருக்கு, தன்னோட கருத்தை சொல்றதுக்கு எத்தனை பேர் வீட்டுல சுதந்திரம் இருக்கு? அந்த சுதந்திரமே இன்னும் நிறைய பெண்களுக்கு கிடைக்கவே இல்லை. ஒரு பெண் வந்து லவ் பண்றான்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ அந்த குடும்பத்தோட மான மரியாதை போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஃபேமிலியில டார்ச்சர் பண்ணுவாங்க. அங்க அவன் வந்து ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்ணு வந்து அந்த பையன் தனக்கு பிடிச்ச பையனோட போயிட்டா குடும்ப மானம் போயிடுச்சு. அல்லது ஃபேமிலி சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி விஷயத்த கேட்டுட்டா உடனே வந்து அதுவும் பெண்களை தான் குறை சொல்லுவாங்க. ஏமாத்திட்டா, பொம்பளைங்களே இப்படிதான், ஏமாத்துறவங்க தான் அப்படின்னு சொல்லுவாங்க.
இதே இது வந்து ஒரு ஆண் லவ் பண்ணா அது எப்படி பார்க்கப்படுது அப்படின்னு சொன்னா, அதே குடும்பத்துல ஒரு ஆண் லவ் பண்ணா அப்படின்னு சொன்னா அது எப்படி பார்க்கப்படுது அப்படின்னு சொன்னா, எவ்வளவு இருந்தாலும் போய் தூக்கிட்டு வா, நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து அந்த குடும்ப மானம் வந்து அந்த இன்னொரு பொண்ணை தூக்கிட்டு வந்து திருமணம் முடிச்சு வைக்கிறதுலதான் இவங்களோட மானம். இன்னைக்கு எத்தனை லேடிஸ் வந்து தனக்கு பிடிச்சமான ட்ரெஸ் போட முடியுது? அதுக்கு முதல்ல ஃப்ரீடம் இருக்குதா? அதுக்கே முதல்ல ஃப்ரீடம் கிடையாது. அதுக்கே அப்படி சொல்ல முடியுது, அதுக்கு தான் முதல்ல ஃப்ரீடம் கிடையாது. பெண்களோட உடையில வந்து எவ்வளவு விவாதங்கள், பெண் வந்து ட்ரெஸ் பண்றதுனாலதான் நாட்டுல தப்பு நடக்குன்னு கொஞ்சம் கூட வாய் கூசாம சொல்றாங்க. அப்போ பிறந்த குழந்தைக்கு நடக்கிற பிரச்சனைக்கு அந்த பிறந்த குழந்தைக்கு எந்த ட்ரெஸ் போட்டு கவர் பண்ண வைக்கணும்னு சொல்றாங்க, புரியல. முதல்ல ஒரு பெண் பிறந்த வீட்லையும் புகுந்த வீட்லையும் ஃப்ரீடமா இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம நம்மளுக்கு நாட்டுல சமுதாயத்துல கிடைக்கிற ஃப்ரீடத்தை பத்தி நம்ம பேசுவோம். ஒரு பெண் தன்னோட அப்பா, தன்னோட அண்ணன் தம்பி, தன்னோட கணவன், தன்னோட மகன், இவங்க சொல்றதுக்கெல்லாம் ஆமா ஆமா சரி சரி இப்படி தலையாட்டி பொம்மை மாதிரி தலையாட்டிட்டே இருந்தா அவ ஒரு நல்ல அம்மா, நல்ல மனைவி, நல்ல மகள், நல்ல மருமகள், இந்த மாதிரி பேர் வாங்க முடியும். ஒரு பெண்ணோட வாழ்க்கையில அப்பாங்கிற ஆண், அண்ணன் தம்பிங்கிற ஆண், கணவன்கிற ஆண், மகன்கிற ஆண் தலையீடு இல்லாம அவளோட வாழ்க்கைய அவளே எல்லா இடத்துலயும் முடிவெடுத்து அவளோட வாழ்க்கைய அவளே என்னைக்கு வாழ்றாளோ அன்னைக்குதான் முழுமையான சுதந்திரம் கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். பெண்களுக்கு வந்து நல்ல கல்வியை கொடுங்க. அவங்க கல்வியை வந்து அவங்க யூஸ் பண்ற மாதிரி வாழ வழி விடுங்க. அவங்களோட வாழ்க்கைக்கான தேவையை அவங்களே அமைச்சுக்கிற மாதிரி ஃப்ரீடம் கொடுங்க. பெண்களை வந்து எதிரியா பார்க்காதீங்க. ஒரு இடத்துல ஒரு பதவியில் இருந்தா அவங்கள எதிரியா பார்க்காதீங்க. நம்ம வீட்டில் உள்ள சகோதர சகோதரியா, அம்மாவா, அக்காவா, தங்கச்சியா, நல்ல ஒரு தோழியா பாருங்க, இனிமையா பார்க்காதீங்க. என்னைக்குமே பெண்களுக்கு எந்த இடத்துலயுமே எதிரியா இருக்காதீங்க. பெண்ணுக்கு ஒரு பிரச்சனைனா, பெண்ணோட கேரக்டர் வைஸா ஒரு பிரச்சனைனா அந்த இடத்துல வாய்ஸ் ரைஸ் பண்ணுங்க. ஒரு பெண்ணுக்காக ஒரு பெண் முதல்ல குரல் கொடுங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி நம்மளோட கேரக்டரால வந்து இதை வச்சுதானே நம்மளை அடிமைப்படுத்துறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க. ஒரு பெண்ணை வந்து உடைக்கணும். அவ எவ்வளவு தைரியமான பெண்ணா இருந்தாலும் அவளை உடைக்கணும்னு அவளோட கேரக்டரை வந்து அசிங்கப்படுத்திட்டா அவ அப்படியே உடைஞ்சு போயிடுவான்னு சொல்லிட்டு தானே அதை பண்றாங்க. அதுக்கு எப்போதுமே இடம் கொடுக்காதீங்க. மானம்ங்கிறது ஆண் பெண் 2 பேருக்கும் சமம் அப்படின்னு சொல்லி புரிய வைங்க. எல்லா இடத்துலயும் தைரியமா இருங்க, தைரியமா ஃபேஸ் பண்ணுங்க. எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் பயப்படாதீங்க. அந்த தைரியத்தை வந்து தன்னோட பெத்தவங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க. எப்போதுமே சப்போர்ட்டா இருங்க. ஒரு மனைவியா இருந்தா அவளுக்கு எப்போதுமே ஒரு கணவன் சப்போர்ட்டா இருங்க, துணையா இருங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் நான் இருக்கேன் அப்படின்னு தைரியமா சப்போர்ட்டா இருங்க. ஒரு பொண்ணை பிறந்த வீட்டில் இது தப்பு அது தப்பு, அது எப்படி செய்யணும் அப்படியே மாற்றி மாற்றி, புகுந்த வீட்லேயும் வந்து தன்னோட கணவன் வந்து அப்படியே ஆப்போசிட்டா அது தப்பு இது தப்பு அப்படின்னு சொல்லி மாற்றி 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 கடைசி அவளுக்கே நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதையே மறந்து போயிடும், நம்ம யார் அப்படிங்கிறதே மறந்து போயிடும். அந்த அளவுக்கு தான் நம்மளோட ஃப்ரீடம் இருக்குது. கரெக்டாக சொல்ல போனால் இன்னைக்கு பாதி ஹவுஸ் ஒய்ஃபோட நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லெக்கான் கோழி இருக்கு இல்லையா, அது மாதிரி தான். அது இப்படி உட்காந்து அது வந்து திறந்து விட்டா கூட அதுக்கு பறக்கணுங்கிற அந்த பறக்கிற நம்ம கோழி பறப்போம் ஓடலாம் அப்படிங்கிறதையே மறந்து போய் அது திறந்து விட்டா கூட அது கூட்டுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னே நினச்சிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு பாதி ஹவுஸ் ஒய்ஃபோட நிலைமையும் இருக்குது. அந்த அளவுக்கு ஆகிட்டாங்க. நம்ம பாட்டிலாம் வந்து எத்தனை வயசு வரை ஆக்டிவா இருந்தாங்க. இன்னைக்கு வந்து வீட்டிலேயே இருக்க வச்சு பாதுகாப்பா இருக்கணும், எங்கேயும் போகக்கூடாது வரக்கூடாது இப்படி சொல்லி 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 அந்த பொண்ணை வந்து இப்பெல்லாம் 40 வயசுக்கு மேலேயே எல்லா ப்ராப்ளமும் வர ஆரம்பிச்சிருது. ஏன்னா அவங்க வீட்டிலேயே தானே இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் கிரைண்டர், வாஷிங் மிஷின், இப்படி எல்லாத்துக்கும் மிஷின் வந்துருச்சு. அவங்க வீட்டிலே இருந்து அவங்களுக்கு உடம்பு ஆக்டிவா இல்லாம சீக்கிரமாவே பலவிதமான நோய் வந்துடுது. நிறைய வெயிட் போட்டுடுறாங்க. அப்புறம் வெயிட் போட்டதுக்கும் திட்டுவாங்க.
நீ என்ன வேலை செய்கிற அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. நிறைய பேருக்கு விமன்ஸ் டே எப்படி கொண்டாடுவாங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வந்து விமன்ஸ் டே இது கருத்து போட்டு சாங்ஸ் போட்டு அவ்வளோதான் விமன்ஸ் டே. நிறைய பேரோட விமன்ஸ் டே அப்படி தான் போகும். மற்ற இடத்துல விமன்ஸ் டே எப்படி கொண்டாடுவாங்கன்னா ஒரு கோல போட்டி, ஒரு குக்கரிங் போட்டி, அப்புறம் அழகி போட்டி, ஃபேஷன் ஷோ இப்படி தான் நடத்துவாங்க. இதையே முதல்ல மாற்றணும். ஒரு லேடிஸ்னால் கோலம் போடணும், சமைக்கணும், ட்ரெஸ் பண்ணி அழகாக காமிச்சிக்கணும், இப்படியே லிஸ்ட் அவுட் பண்ணி அப்படியே ஒதுக்கி வச்சுட்டாங்க. அதையே மாற்றணும். வேறு வேறு விதமான அந்த அட்லீஸ்ட் இந்த நிறைய பேருக்கு வந்து இது கிடைக்காத இதெல்லாம் வந்து அட்லீஸ்ட் அந்த ஒன் டேவாவது மாற்ற முயற்சி செய்யணும். அதுலேயாவது அவங்களோட திறமைகள்லாம் வேறு விதமாக வெளிப்படுத்த உதவியாக இருக்கும். நான் வந்து நிறைய நம்மளோட அறிவை வளர்த்துக்க முயற்சி செய்யணும். நிறைய புத்தகங்கள் படிக்கணும், நிறைய இலக்கியங்கள் படிக்கணும். முன்னாடி வந்து அனுபவ பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படின்னு சொல்லிட்டு படிக்க வச்சாங்க. இப்போ வந்து படிச்சுட்டு நம்ம கேஸில் சமைக்கிற அளவுக்கு நம்ம முன்னேறி இருக்கோம். அந்த அளவுக்கு தான் நம்மளோட படிப்பு உதவி இருக்குது. யூடியூப் பார்த்துட்டு சமைக்கிற அளவுக்கு நம்ம முன்னேறி இருக்கோம். பாரதி பாஸ்கர் சொல்லுவாங்க ஒரு ஸ்பீச்சில், அது எனக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு, அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அவங்க வந்து 3ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஒரு பாடம் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. நான் அந்த பாடம்லாம் படிக்கல. அம்மா சமைத்து கொண்டிருக்கிறார், அப்பா பேப்பர் படித்து கொண்டிருக்கிறார், அக்கா வீட்டை சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார், தம்பி படித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு அந்த பாடம் இருந்துச்சு. அந்த பாடத்தை எடுத்துட்டாங்க. ஆனா எப்படி இருக்கணும்னு அவங்க அருமையா ஒரு கருத்து சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்பா சமைத்து கொண்டிருக்கிறார், அம்மா விண்வெளி ஆராய்ச்சிக்காக சென்றிருக்கிறார், வந்தவுடன் இருவரும் சேர்ந்து சமையல் செய்வார்கள் அப்படின்னு ஒரு பாடம் என்னைக்கு வருதோ அன்னைக்குதான் உண்மையான சுதந்திரம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுதான் உண்மையான சுதந்திரம். என்னைக்கு வந்து ஒரு பெண் வந்து தன்னோட லட்சியத்தை தன்னோட ஆசையை வந்து எந்த இடையூறும் இல்லாமல் நிறைவேற்றிக்கிறாளோ, அவளோட வாழ்க்கையை எந்த ஆணோட தலையீடும் இல்லாமல் மூவ் ஆகுதோ, ஒரு சின்ன பிறந்த குழந்தையிலிருந்து வயசான லேடிஸ் வரைக்கும் என்னைக்கு பாதுகாப்பாக வெளியில் போயிட்டு வர்றாங்களோ, என்னைக்கு ஒரு பெண்ணோட கேரக்டரை வச்சு அசிங்கப்படுத்தாமல் இந்த உலகம் இருக்குதோ, அப்போதான் நாம் வந்து உண்மையான பெண் சுதந்திரம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அது வரைக்கும் நம்ம மகளிர் தினம் மட்டும்தான் கொண்டாடிட்டு இருக்க போகிறோம். மகளிருக்கான சுதந்திரம் முழுசாக கிடைக்கலன்னா அர்த்தம். இது எல்லாமே சீக்கிரமாக மாறிடும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நான் என்னோட ஸ்பீச்சை முடிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.